வணக்கம். டாப் 10 தேசம் சர்வதேசம் தொகுப்புக்கு வரவேற்கிறோம். செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு எதிரான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து முப்படை தளபதிகளோடு பிரதமர் மோடி விவாதித்தார். சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற இச்சந்திப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரும் உடனிருந்தனர். அப்போது எல்லை மாநிலங்களில் தற்போதைய நிலவரம் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. இன்று காலை தலைமை தளபதி மற்றும் முப்படை தளபதிகளோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாகிஸ்தான் அந்நாட்டு மக்களையே கேடயமாக பயன்படுத்துவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக பெண் அதிகாரிகள் வியோமிகா சிங் மற்றும் சோபியா குரேஷி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பாகிஸ்தான் வான்வழியை மூடாமல் பயணிகள் விமானத்தை அனுமதித்து வருவதாகவும், இதன் மூலம் தங்களது குடிமக்களையே அந்நாடு கேடயமாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் பாகிஸ்தான் 36 இடங்களில் ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்ட முயற்சிகளை இந்திய படைகள் முறியடித்ததாகவும் அவர்கள் கூறினர். பதற்ற சூழலை பயன்படுத்தி அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகம் எச்சரித்துள்ளது. உள்நாட்டு தேவைகளை சமாளிக்கும் அளவுக்கு போதுமான அளவு உணவு தானியங்கள் கைவசம் உள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எனவே போர் சூழலில் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் மக்கள் பொருட்களை வாங்க முற்பட வேண்டாம் என்றும் அந்த அமைச்சகத்தின் சமூக ஊடக பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள சூழலை பயன்படுத்தி பொருட்களை பதுக்கி வைப்பதோ அல்லது அதிக விலைக்கு விற்பதோ கூடாது என மொத்த விற்பனையாளர்கள், வணிகர்கள், நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே நாடெங்கும் அரசு கிடங்குகளில் உள்ள உணவு தானிய இருப்பு குறித்து மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஆய்வு நடத்தினார். எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஜம்மு, உத்தம்பூர், பதான்கோட் நகரங்களில் இருந்து டெல்லிக்கு 5 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற ஏதுவாக எல்லையோர நகரங்களில் இருந்து இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போதிலும் ரயில்களின் இயக்கம் பாதிக்கப்படாது என்றும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து டெல்லி ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை மற்றும் நிர்வாக அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினர் மட்டுமில்லாமல் சிஐஎஸ்எஃப் அதிகாரிகளும் தாஜ்மஹால் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவுடனான பதற்ற சூழலை தணிப்பது குறித்து சீனா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் ஆகிய நாடுகளோடு பேசியுள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியுள்ளார். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், இந்திய ட்ரோன்களை குறிப்பிட்ட எல்லை வரை தாக்காமல் விட்டதற்கு பாதுகாப்பு ரீதியிலான காரணம் உள்ளதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தானில் உள்ள முக்கிய இடங்கள் குறித்த விவரங்கள் கசியாமல் தடுக்கவே இந்த யுக்தியை கையாண்டதாக அவர் கூறினார். இதற்கிடையே டெல்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரோடு பேசிய சவுதி அரேபிய துணை பிரதமர் அடுத்து இஸ்லாமாபாத் சென்று அந்நாட்டு பிரதமரோடு பேசினார். பாகிஸ்தானுக்கான அடுத்த கட்ட நிதி உதவியாக 850 கோடி ரூபாயை விடுவிக்க சர்வதேச நிதியம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. இத்தகவலை பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் நிதி பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படலாம் என கூறி இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. மேலும் இது தொடர்பாக வாஷிங்டனில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்காமல் இந்தியா புறக்கணித்தது. வாக்கெடுப்பில் இந்தியா பங்கேற்று தனது வலுவான எதிர்ப்பை பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும், இதை செய்யாமல் தவறு செய்துவிட்டதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இதற்கிடையே பாகிஸ்தானுக்கு நிதி உதவியை தொடரும் முடிவு குறித்து IMF-இடம் இந்தியா எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா மீது நடத்தி வரும் தாக்குதல் சீனாவின் BL-15 ரக ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளது. களப்போரில் முதல் முறையாக சீனாவின் BL-15 ஏவுகணையை எந்த ஒரு நாடும் பயன்படுத்துவது இதுவே முதன்முறையாகும். எனினும் இந்த ஏவுகணைகளை இந்தியாவின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இடைமறித்து தாக்கி கீழே விழச் செய்துவிட்டன. பஞ்சாபின் ஹோஷியார்பூரில் இந்த ஏவுகணையின் சிதைந்த பாகங்கள் விழுந்து கிடக்கின்றன. இந்தியா, பாகிஸ்தான் இடையே விரைவில் பதற்றம் தணிந்து சுமூக நிலை ஏற்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் விருப்பம் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு அதிபரின் ஊடக செயலாளர் கரோலின் லிவிட் இவ்வாறு தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ இரு நாடுகளுடனும் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும்,
அமைதியை ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கரோலின் லிவிட் தெரிவித்தார். முன்னதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்போடு அமெரிக்க அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேசியிருந்தார். பொதுத்துறை வங்கிகளில் நிகர லாபம் கடந்த நிதியாண்டில் வரலாறு காணாத அளவு உயர்ந்து 1,78,000 கோடி ரூபாயை தொட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 26% அதிகமாகும். இதில் பாரத ஸ்டேட் வங்கி அதிகபட்சமாக 70,901 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. சர்வதேச அளவில் அதிக லாபம் ஈட்டியதில் பஞ்சாப் நேஷனல் வங்கி முதலிடம் வகிக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட வங்கித்துறை சீர்திருத்தங்களே வங்கிகளின் சிறப்பான செயல்பாட்டுக்கு காரணம் என மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. பிரபல உணவு விநியோக சேவை நிறுவனமான ஸ்விக்கியின் நிகர நஷ்டம் 1081 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் 31 முடிந்த நிதியாண்டில் நஷ்டம் 554 கோடியாக மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அது 45% உயர்ந்து 1081 கோடி ரூபாயை தொட்டுள்ளது. எனினும் இந்நிறுவனத்தின் செயல்பாட்டு லாபம் 45% அதிகரித்து 4410 கோடி ரூபாயாக உள்ளது. கடந்த நிதியாண்டில் பல புதுமைகளை அறிமுகப்படுத்தியதாக பங்குச்சந்தைக்கு அளித்த அறிக்கையில் ஸ்விக்கி தெரிவித்துள்ளது. ஐபோன்களுக்கான தேவை இன்னும் 10 ஆண்டுகளில் இல்லாமலேயே போகக்கூடும் என அந்நிறுவனத்தின் முதுநிலை துணைத் தலைவர் எக்டிக்யூ தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் காப்புரிமை தொடர்பான வழக்கு ஒன்றில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். AI தொழில்நுட்பத்தின் எழுச்சியை பார்க்கும்போது பல புதிய மாற்றங்கள் வருவது உறுதி என தோன்றுவதாக வழக்கில் வாதத்தின் போது எக்டிக்யூ தெரிவித்தார். AI புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு புதிய போட்டியாளர்களையும் கொண்டு வரும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என பெயரிட்டுள்ளதை எதிர்த்து கூகுள் நிறுவனம் மீது மெக்சிகோ அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. முன்னதாக மெக்சிகோ வளைகுடா என சரியாக குறிப்பிடுமாறு கூகுள் நிறுவனத்திற்கு மெக்சிகோ அரசு கடிதம் எழுதியதற்கு பலன் கிடைக்கவில்லை. இதனால் வழக்கு தொடர்ந்துள்ளதாக மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷென்பாம் தெரிவித்துள்ளார். முன்னதாக சில மாதங்களுக்கு முன்பு மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னிச்சையாக பெயர் மாற்றம் செய்திருந்தார். இது தொடர்பாக கூகுள் நிறுவனம் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனியை ரஷ்யா வெற்றி கொண்டதன் 80வது ஆண்டு தினம் மாஸ்கோவில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ரஷ்ய அதிபர் புதின் அணிவகுப்பை பார்வையிட்டார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் உட்பட 20 நாடுகளின் தலைவர்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய புதின் லட்சக்கணக்கான உயிர்களை சோவியத் யூனியன் பறிகொடுத்து மனிதகுலத்தின் அமைதியை மீட்டெடுத்ததாக குறிப்பிட்டார். இந்த உரையை தொடர்ந்து ரஷ்ய ராணுவ வீரர்கள் மிடுக்கோடு நடைபோட்டனர். இந்த அணிவகுப்பில் சீனா உள்ளிட்ட 10 நாடுகளின் ராணுவ வீரர்களும் பங்கேற்றனர். இரண்டாம் உலகப் போரில் இறந்த வீரர்களின் கல்லறைகளுக்கு தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். இறுதியாக கண்ணை கவரும் வான வேடிக்கைகள் நடைபெற்றன.行编队呼啸着飞越红海。போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளும் ஒத்திவைக்கப்பட்டன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளை நடத்த திட்டமிட்ட நிலையில் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பதற்றம் காரணமாக போட்டிகளை ஒத்திவைக்க பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கோரியதாகவும் போட்டிகளை நடத்த துபாயில் அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவுடனான கனிம வள ஒப்பந்தத்திற்கு உக்ரைன் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. பொதுவாக மசோதா நிறைவேற 226 வாக்குகள் தேவைப்படும் நிலையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் 338 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். கனிம வள ஒப்பந்தத்துக்கு எதிராக உறுப்பினர்கள் யாரும் வாக்களிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரால் உருக்குலைந்த உக்ரைனை மீண்டும் கட்டமைப்பதற்கு அமெரிக்கா முதலீடுகளை செய்வது என்றும் அதற்கு கைமாறாக உக்ரைனின் அரிய வகை கனிமங்களை விற்பனை செய்வதன் மூலமாக கிடைக்கும் லாபத்தை அமெரிக்காவுக்கு பகிர்ந்தளிப்பது என்றும் இந்த ஒப்பந்தத்தின்படி முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணியுடனான டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான இங்கிலாந்து அணி அனுபவ வீரர் பென் ஸ்டோக்ஸ் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான அணியில் கஸ் அட்கின்சன், சோயப் பஷீர், ஹாரி ப்ரூக், சாம் குக், சாக் பிரேவ்லி, பென் டக்கட் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ஓலி போப், மேத்யூ போர்ட்ஸ், ஜோ ரூட், ஜெமி ஸ்மித், ஜார்ஜ் டங் ஆகியோரும் அணியில் இடம்பெற்றுள்ளனர்.
21 வயது இளம் வீரரான ஜேம்ஸ் ரியூவுக்கு அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய மகளிர் கால்பந்து அணி உஸ்பெகிஸ்தான் அணிக்கு எதிரான நட்பு ரீதியிலான 2 போட்டிகளில் விளையாடுகிறது. மே 30 மற்றும் ஜூன் 3ஆம் தேதி பெங்களூருவில் இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான போட்டிகள் நடைபெறவுள்ளது. மகளிர் ஆசியன் கோப்பை போட்டிக்கு தயாராகும் வகையில் இப்போட்டி தொடரில் இந்திய அணி விளையாட உள்ளது. மகளிர் ஆசியன் கோப்பையில் மங்கோலியா, தைமூர், லெஸ்தே, ஈராக், தாய்லாந்து ஆகிய அணிகள் அடங்கிய பி பிரிவில் இந்திய அணி இடம்பெற்றுள்ளது. பூமியில் வெறும் கால்களோடு நடக்கும் கிரவுண்டிங் என்ற பதம் சமூக வலைதளங்களில் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. கிரவுண்டிங் செய்தால் தூக்கம் மேம்படும் என்றும் மன அழுத்தம் குறையும் என்றும் கருத்துக்கள் நிலவுகின்றன. ஆனால் இவற்றை நிரூபிக்க போதிய ஆய்வுகள் இல்லை என மனநல வல்லுநர்கள் கூறுகிறார்கள். திருநெல்வேலியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள நூலகத்திற்கு காயிதே மில்லத் பெயர் சூட்டப்படும் என்றும், சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய தமிழ் இருக்கை அமைக்கப்படும் எனவும் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் பொன் விழா மற்றும் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 9ஆம் மாநாட்டை முதல்வர் தொடங்கி வைத்தார். விழாவில் விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், சிறுபான்மை மக்களின் நலன் காக்க திமுக அரசு அக்கறையோடு செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் ஏற்கனவே நிதி அறிக்கையில் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சிருக்கிறேன். அந்த நூலகத்திற்கு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்துடைய பெயர் சூட்டப்படும். 2வது அறிவிப்பு, சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆய்வு இருக்கைய தமிழ்நாடு அரசு ஏற்று அமைத்து தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. இந்த கோரிக்கையை ஏற்று இதன் அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு துணை நிற்க வேண்டிய இந்த சூழலில் தனது பிறந்த நாளை அதிமுக நிர்வாகிகள் கொண்டாட வேண்டாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்து நாட்டு மக்களை காத்து வரும் ராணுவ படைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தனது பிறந்த நாளில் அதிமுக நிர்வாகிகள் தன்னை நேரில் வந்து சந்திப்பதை தவிர்த்து சமூக நல செயல்பாட்டு நிகழ்வுகளை மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ வீரர்கள் நலமோடு இருக்க பிரார்த்திக்குமாறு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 250 கனஅடியாக குறைக்கப்பட்டது. ஆற்றில் தண்ணீர் மிகவும் அதிகரிக்காமல் சீராக செல்லும் வகையில் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1000 கனஅடியிலிருந்து 250 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் வைகை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் யாரும் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மும்பையின் ஓர்லி பகுதியில் ஹெலிபேட் அமைக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. கடற்கரை சாலை பணிக்காக கடலில் 120 மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்ட கட்டுமானம் தற்போது ஹெலிபேடாக மாற்றப்பட உள்ளது. இது மருத்துவ அவசர நிலை, சுற்றுலா மற்றும் விஐபிகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் பஞ்சாப் அரசு கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த மக்களிடமிருந்தே திரள் நிதி திரட்ட திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர் உட்பட நிதி அளிப்பவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கவும் பகவந்த் மான் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு முடிவு செய்துள்ளது. கோடை காலங்களில் நாம் விரும்பி அருந்தும் இளநீர் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்யும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இளநீரில் பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் இதனை அருந்துவதை தவிர்ப்பது நல்லது என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சுயாதீன படங்களுக்கு இந்தியாவில் இடமில்லை என பாலிவுட் இயக்குனர் விக்ரமாதித்ய மோத்வானி தெரிவித்துள்ளார். திரையுலகம் தற்போது பெரிதும் மாறிவிட்டதாக கூறிய அவர், சுயாதீன படங்களை வெளியிட வெளிநாட்டு தயாரிப்பாளர்களையே நாட வேண்டிய நிலை இருப்பதாக தெரிவித்துள்ளார். இவரது இயக்கத்தில் நெட்ஃபிளிக்ஸில் வெளியான பிளாக் வாரண்ட் தொடர் பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலீலா நடிப்பில் உருவாகியுள்ள ராபின்ஹுட் திரைப்படம் ஜீ5 ஓடிடி தளத்திலும், ஷாம் நடிப்பில் வெளியான அஸ்திரம் திரைப்படம் ஆஹா தமிழ் ஓடிடி தளத்திலும், சிபிராஜ் நடிப்பில் வெளியான 10 ஹவர்ஸ் திரைப்படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்திலும் சனிக்கிழமையன்று வெளியாகின்றன.
தி வயர் ஊடகத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை மறுபரிசீலனை செய்வதோடு அதனை மத்திய அரசு நீக்கும் என நம்புவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். முக்கிய கட்டத்தின் போது ஊடகத்தை அமைதிப்படுத்துவது என்பது ஜனநாயகத்தின் மீதான உணர்வை குறைத்து மதிப்பிடுவதற்கு உட்படுத்துகிறது எனவும் முதல்வர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பத்திரிகையின் சுதந்திரம் நெரிக்கப்படக்கூடாது எனவும் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இந்தியா முழுவதும் தி வயர் இணையதளத்தை மத்திய அரசு தடை செய்தது குறிப்பிடத்தக்கது. கோவையில் தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியில் தன்னார்வ அமைப்பு ஒன்று ஈடுபட்டுள்ளது. கோவை லாலி ரோடு பகுதியில் ரேபிஸ் நோய் பாதித்த நாய் கடித்த இருவர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து அப்பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியை ஹியூமன் அனிமல் சொசைட்டி என்ற தன்னார்வ அமைப்பு மேற்கொண்டுள்ளது. மேலும் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு கட்டாயமாக தடுப்பூசி போட வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் துண்டு பிரசுரங்கள் மூலம் அவர்கள் மக்களுக்கு கொண்டு சென்றனர். நெல்லை அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சை மையத்தில் தண்ணீர் இல்லாததால் நோயாளிகள் பரிதவிப்புக்கு ஆளாகின்றனர். அரசு மருத்துவமனையில் உள்ள டயாலிசிஸ் பிரிவில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வராததால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து மருத்துவமனையின் முதல்வர் ரேவதி பாலன் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 11வது வாசனை திரவிய கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் மு.பி. சுவாமிநாதன் தொடங்கி வைத்தார். தோட்டக்கலைத்துறையின் சார்பில் 80 கிலோ வாசனை திரவிய பொருட்களால் குன்னூர் ரயில் நிலையத்தின் மாதிரி உருவாக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 400 கிலோ வாசனை திரவியங்களை கொண்டு பல்வேறு உருவங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. நகராட்சி மற்றும் வனத்துறையின் சார்பில் விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மே 11 வரை திரவிய கண்காட்சி நடைபெறவுள்ளது. கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்விற்காக முதல் முறையாக சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மே 12ஆம் தேதி நடைபெறும் இத்திருவிழாவுக்காக தாம்பரம் மதுரை இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அதன்படி மே 10ஆம் தேதி தாம்பரத்திலிருந்து இரவு 11:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 7:55 மணிக்கு மதுரைக்கு வந்தடையும். மே 12ஆம் தேதி மதுரையிலிருந்து இரவு 11:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 7:50 மணிக்கு தாம்பரம் சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி, திண்டுக்கல் வழியாக மதுரைக்கு இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கள்ளழகர் வைகையில் இறங்கும் நிகழ்வு நாளை மறுநாள் நடைபெறும் நிலையில் இதனையொட்டி மதுரையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 12ஆம் தேதி காலை ராமராயர் மண்டபத்திற்கு செல்லும் வழியிலும் ஏவி மேம்பாலம், யானைக்கல், புதுப்பாலம் வழியாக எந்த வாகனத்திற்கும் அனுமதி கிடையாது என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்பகுதியிலிருந்து எந்த வாகனமும் ஏவி பாலம் மற்றும் செல்லூர் புதுப்பாலம் வழியாக வைகை வடபகுதிக்கு வர அனுமதி இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இது தவிர மேலும் பல மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாசகர்களே இல்லாத முதல் நகரமாக மத்திய பிரதேசத்தின் இந்தூர் உருவெடுத்திருப்பதாக அந்த மாவட்டத்தின் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இந்தூர் மாவட்ட ஆட்சியர் ஆஷிஷ் சிங் கூறுகையில், சென்ற ஆண்டில் இந்தூரில் 5000 யாசகர்கள் இருந்ததாகவும் யாசகர்கள் இல்லாத நகரமாக இந்தூரை மாற்ற பிரச்சாரங்கள் மேற்கொண்டு யாசகர்களுக்கு வேலைவாய்ப்பு, குழந்தைகளுக்கு கல்வி வழங்கி படிப்படியாக யாசகர்களின் எண்ணிக்கையை குறைத்ததாகவும் இந்தூர் மாவட்ட ஆட்சியர் ஆஷிஷ் சிங் தெரிவித்துள்ளார். இந்தூரில் யாசகம் கேட்பதும் கொடுப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நீலகிரி கோடை விழாவின் ஒரு நிகழ்ச்சியாக உதகையில் நாய்கள் கண்காட்சி தொடங்கியது. தென்னிந்திய கென்னல் கிளப் சார்பில் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 450 நாய்கள் பார்வையாளர்களை கவர உள்ளன. ஜப்பான் மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த நடுவர்கள் நாய்களை மதிப்பிட்டனர். மகாபாரதத்தில் வரும் கிருஷ்ணர் வேடத்தில் நடிக்க பாலிவுட் நடிகர் அமீர் கான் விருப்பம் தெரிவித்துள்ளார். மகாபாரதத்தை படமாக தயாரிக்க வேண்டும் என்பது தனது நீண்ட நாள் கனவு என்றும், சிதாரே ஜமீன் பர் திரைப்படம் வெளியான பிறகு மகாபாரதத்திற்கான வேலையில் ஈடுபடுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். அமீர் கான் மகாபாரதத்தை பல பகுதிகளாக படமாக்க திட்டமிட்டு இருக்கிறார். நியூயார்க் மெட்ரோபாலிட்டன் அருங்காட்சியகத்தில் நடந்த மெட் காலா 2025 ஃபேஷன் நிகழ்ச்சியில் நடிகர் ஷாருக் கான் அணிந்திருந்த கை கடிகாரத்தின் விலை 21 கோடி ரூபாய். 18 கேரட் வெள்ளை தங்கத்தால் ஆன அந்த பேடெக் பிலிப்பைன் கிராண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் பிராண்ட் வாட்ச் நூற்றுக்கணக்கான நுண்ணிய வைர மரகத கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியில் மினுமினுக்கும் கருப்பு ஆடை, அழகிய ஆபரணங்களோடு
புலி லட்சணையுடன் கூடிய ஒரு கைத்தடியுடன் மிடுக்காக ராம்ப் வாக் செய்தார் ஷாருக். குழந்தைகளின் காதணி விழாவுக்காக ஏழை தம்பதி சேர்த்து வைத்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை கரையான் அரித்த நிலையில் பாதிக்கப்பட்ட தம்பதிக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். சிவகங்கை அருகே கிளாதிரி கனகம்பட்டியைச் சேர்ந்த குமார் முத்துக்கருப்பி தம்பதியர் தங்கள் குழந்தைகளின் காதணி விழாவுக்காக கூலி வேலை செய்து சிறுக சிறுக பணம் சேர்த்து வந்துள்ளனர். அந்த பணத்தை பாதுகாப்பாக தகரப்பட்டியில் வைத்து வீட்டில் குழி தோண்டி புதைத்து வைத்திருந்த நிலையில் கெடுவாய்ப்பாக பணத்தை கரையான் அரித்துவிட்டது. இந்த செய்தி அறிந்த நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களை நேரில் அழைத்து பண உதவி செய்துள்ளார். ஹாலிவுட்டின் முக்கியமான இயக்குனர் ஜேம்ஸ் போலி மூளை புற்றுநோய் காரணமாக காலமானார். அவருக்கு வயது 71. கால்கரி கேலன் ரோசஸ், 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே உள்ளிட்ட திரைப்படங்களையும் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் உள்ளிட்ட முக்கியமான தொடர்களையும் இயக்கியுள்ளார் ஜேம்ஸ் போலி. அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.